அனைவருக்கும் வணக்கம். இது திரும்பி பார்க்கலாம். நான் உங்கள் கிரவி. எப்பவும் போல நான் செம்மையா இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு கவிதை தொகுப்போட தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பக்கத்தில் நம்ம கவிதை தொகுப்பு பார்க்குறோம் இல்லையா? இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ரீசெண்டாக வாங்கின கவிதை தொகுப்பு கிடையாது. கண்டிப்பாக இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த புத்தகம் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் எழுதிய அழவைக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தாயா அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்து தான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல கவிதையை வாசிச்சு காட்ட போறேன். இந்த புத்தகத்துல என்னமா ஒரே ஒரு நல்ல கவிதை தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தகம் முழுக்க நல்ல கவிதை தான் இருக்கு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா நான் என்ன கவிதையை இன்னைக்கு வாசிச்சு காட்ட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகம் வாங்கறதுக்கு சில வரிகள் காரணமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த வரிகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன். ரொம்பவுமே அருமையான வரிகள், மனதை தொடக்கூடிய வரிகள். இதோ உங்களுக்காக. குரல் கேட்க வேண்டும் போல் இருந்தது, அதான் அழைத்தேன். குரல் கேட்க வேண்டும் போல் இருந்தது, அதான் அழைத்தேன். கேட்பதற்கு என்ன இருக்கிறது இந்த குரலில்? கேட்பதற்கு என்ன இருக்கிறது இந்த குரலில்? அதில் மாலை நேரத்து மயக்கங்கள் இல்லை, மதுர மொழிகளின் தித்திப்பு இல்லை. அதில் மாலை நேரத்து மயக்கங்கள் இல்லை, மதுர மொழிகளின் தித்திப்பு இல்லை. காமத்தை தூண்டும் கதகதப்பு இல்லை. எல்லாம் இருந்தன ஒரு காலத்தில், எல்லாம் இருந்தன ஒரு காலத்தில். இப்போது என் குரல் ஒரு துணி போல கசங்கிவிட்டது. இப்போது என் குரல் ஒரு துணி போல கசங்கிவிட்டது. ஒரு மலர் போல வாடி இருக்கிறது, ஒரு மலர் போல வாடி இருக்கிறது. ஒரு நாள் கூட உன் குரல் கேட்காமல் இருக்க முடியவில்லை என்றவர்களுக்கு இந்நேரம் என் குரல் மறந்தே போயிருக்கும். ஒரு நாள் கூட உன் குரல் கேட்காமல் இருக்க முடியவில்லை என்றவர்களுக்கு இந்நேரம் என் குரல் மறந்தே போயிருக்கும். இந்த குரலை பருக முடியாதா என்றவர்கள் என் குரலின் ஊற்றுக்களை வறண்டு போகச் செய்தார்கள். இந்த குரலை பருக முடியாதா என்றவர்கள் என் குரலின் ஊற்றுக்களை வறண்டு போகச் செய்தார்கள். என் குரல் இப்போது வருத்தத்தின் குரல், சலிப்பின் குரல், தயக்கத்தின் குரல், இருமலின் குரல். என் குரல் இப்போது வருத்தத்தின் குரல், சலிப்பின் குரல், தயக்கத்தின் குரல், இருமலின் குரல். என் குரல் குளிரில் நடுங்கும் போது அதற்கொரு போர்வை தாருங்கள். என் குரல் குளிரில் நடுங்கும் போது அதற்கொரு போர்வை தாருங்கள். என் குரல் தனிமையில் மருகும் போது அதை ஆதரவாய் முத்தமிடுங்கள். என்ன மாதிரியே இந்த கவிதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு. பை பை.